ரோகிணி, இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ அழ போறதுனால என்ன ஆக போகுது? அழாதம்மா, நிறுத்துமா. பாட்டி, என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? ரஞ்சித் சார் கிட்ட இருந்து பணம் வாங்கினது அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு பாட்டி. ரோகிணி, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காதும்மா. மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமா இரு. எப்படிப்பா என்னால தைரியமா இருக்க முடியும்? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அண்ணனுக்கும் அன்னிக்கும் நடுவுல பிரச்சனையை உருவாக்கிட்டனே. அண்ணனுக்கு அண்ணி எனக்காக தான் பணம் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என் படிப்பையும் நிப்பாட்டிடுவாரு. அதுவும் இல்லாம அண்ணியையும் வெறுத்து ஒதுக்கிடுவாரேப்பா. ரஞ்சித்து கிட்ட ஆதிர 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கே தவிர அந்த பணத்தை எதுக்கு வாங்கினா, யாருக்காக வாங்கினான்னு தெரியாது. அத பத்தி பிரபு கிட்ட மூச்சே விடல. திடீர்னு பிரபு எவ்வளவோ அதட்டி மிரட்டி கேட்டான். ஆனா வாயை திறந்து உண்மைய சொல்லவே இல்ல. தெரியாதுன்னு சொல்லி ஒரேடியா சாதிச்சிட்டோம். உன்கிட்ட இத பத்தி கண்டிப்பா கேட்பான். எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடு, அது போதும். நீ காலேஜுக்கு போற விஷயம் பிரபுவுக்கு தெரியவே தெரியாது. செல் அடிக்குது. ஆதிர செல்லுக்கு யாரோ போன் அடிக்கிறது மாதிரி தெரியுது, போய் பாரு. ஏதோ புது நம்பர் வருதுப்பா. வாட்டர் கேன் கேட்டு கால் பண்றாங்க போல. சரி கொடு, நான் பேசுறேன். ஹலோ மாமா. ஆதிர? ஆமா மாமா, நான் ஆதிர தான் பேசுறேன். ஆதிர, நீ எப்படிமா ஜெயில இருந்து போன்ல? ஒருத்தவங்க எனக்கு போன் பண்ண அவங்களோட செல்ல கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க மாமா. எப்படிமா இருக்க? உன்னை நினைச்சுதாம்மா நாங்க எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கோம். மாமா, இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. ரஞ்சித் சார் எனக்கு பணம் அனுப்புனத நானே உங்க புள்ளைகிட்ட சொல்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. நான் சொன்னதும் அவரு பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. வீட்டுக்கு வந்து உங்க கிட்ட எதுவும் கேட்டு தகராறு பண்ணார மாமா? ஆமா ஆதிரே. ஆதிர ரஞ்சித் சார் கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காளான்ற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்காது. ஆதிர எதுக்காக யாருக்காக அந்த பணத்தை கேட்டு வாங்கினான்னு ரொம்ப கோவப்பட்டான். ஆனா நாங்க யாருமே எதுவும் சொல்லலாமா, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டோம். எக்காரணத்தை கொண்டும் பிரபுவுக்கு நீ ரோகிணிய காலேஜில் சேர்க்கறதுக்கும் அகல்யாவுக்கும் ஜெகனுக்கும் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கும் தான் அந்த பணத்தை வாங்கினேன்ற விஷயம் பிரபுவுக்கு தெரியக்கூடாதுமா. தெரிஞ்சா அதுக்கப்புறம் பெரிய பூகம்பத்தையே உருவாக்கிடுவான். அப்படின்னா இப்பவே பாதி பூகம்பத்துக்கு தயாரா இருங்க மாமா. நீ என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நான் இப்பதான் அப்பாவுக்கு போன் பண்ணி பேசினேன். உங்ககிட்ட கேட்ட மாதிரி பண விஷயமா விசாரிக்கிறதுக்காக தான் போயிருக்காரு. அப்பா அகல்யாவுக்கும் ஜெகனுக்கும் காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் அந்த பணத்தை வாங்கினேன்னு உண்மைய சொல்லிட்டாராம். ஐயோ, தில்ல ஆதிர என்ன சொல்றா? இருமா ஆதிர, இப்ப என்னம்மா பண்றது? மாமா, இப்ப எங்க வீட்ல இருந்து கிளம்பின உங்க புள்ள நேரா அங்கதான் வருவாரு. வந்து மறுபடியும் உங்க எல்லாரையும் மிரட்டி கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. தப்பி தவறி கூட அவர்கிட்ட ரோஹிணிய காலேஜ்ல சேர்த்த விஷயத்தை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க மாமா. சரிம்மா, சரி. மாமா, ரோஹிணி பக்கத்துல இருக்காளா? இருக்காம்மா. அவளுக்கு போனை கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போட்டு கொடுங்களேன். சரிம்மா. ரோஹிணி அண்ணே, இங்க பாரு. உன் அண்ணன் உன்கிட்ட எப்படி வந்து மிரட்டி கேட்டாலும் நீ தெரியாதுன்னு அடிச்சு சொல்லிரணும், சரியா? அவருக்கு பயந்துகிட்டு நீ காலேஜுக்கு போற விஷயத்த மட்டும் சொல்லி உளறி வச்சிராத, புரியுதா? அண்ணே சரின்னு சொல்லு ரோஹிணி. இல்ல அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணே. இங்க பாரு, பயப்படாத. உங்க அண்ணனை சமாளிக்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன அண்ணே? உங்க எல்லாரையும் ரொம்ப மிரட்டினாருன்னா அவரை சமாளிக்கிறதுக்கு நான் சொல்ற மாதிரி அப்படியே செய்யுங்க. சரிங்க அண்ணே. பாட்டி, நீங்களும் கேட்டுக்கோங்க. சரிம்மா. சரிங்க அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். ஆதிர, ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்திருக்க, அதையே நாங்க பண்ணிடுறோம். சரிங்க பாட்டி, பயப்படாம தைரியமா இருங்க. என்னையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. உன்னை நினைச்சு நாங்க எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? எங்க வீட்டோட வெளிச்சமே நீதானம்மா. பாட்டி, எல்லாம் சரியாயிடும் பாட்டி. நம்ம மனசால கூட யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கல. அதனால தெய்வமும் நமக்கு துரோகம் நினைக்காது. பாட்டி, நான் வைக்கிறேன்.
முடிஞ்சா நான் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன் சரியா? சரி ஆதிர. ஆ, சரிங்க அண்ணி, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம இருங்க. சரி ரோஹிணி. பார்த்து பத்திரமா இருந்துக்கோமா. சரிங்க மாமா. அண்ணி, நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் அண்ணி. சீக்கிரமா வந்துருங்க அண்ணி. வந்துடுறேன் ரேவதி, வந்துடுறேன்.